ராஜி எப்படியும் வந்து தேவையில்லாத ஒரு வேலையை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஏற்கனவே வந்து அந்த கேஎன்ஒய் மீடியா அப்படிங்கிறது கேஎன்கியூ மீடியாவா இது ஒரு கம்பெனி பேர். அந்த கம்பெனியோட வெப்சைட் இல்லை, அட்ரஸ் இல்லைன்னு சொல்லி மீனா சொல்லும் பொழுதே நமக்கு தெரியும் ஒரு பிரச்சனையாக தான் போய் முடியும்ட்டு. ஸோ அப்போ திருப்பி போய் பாண்டியன் கிட்டக்கா நாங்கள் போய் 10 லட்ச ரூபா ஜெயிச்சிட்டு வரேன் எனக்கு அந்த பணம் தேவை அப்படின்லாம் சொல்ல, அதெல்லாம் வேணாம்ப்பான்னு பாண்டியன் வந்து மறுத்தது நிற்க, உடனே வந்து அப்படி திருப்பி அதே விஷயத்தை பற்றி கேட்குற அப்படின்னா ஒரே ஒரு முடிவு தான். என்கிட்ட பெர்மிஷன் இல்லாமல் கூட நீ போய்க்கோ, நீ போய் தான் தீரணும், நீ போய்க்கோ, ஆனால் என் மனசு நான் அதை ஒத்துக்கலன்னு மட்டும் ஞாபகத்தை வச்சுக்கோ அப்படின்னு பாண்டியன் சொன்ன உடனே சரி மாமா நான் போயிட்டு வரேன், போய் வெற்றியோட திரும்பி வரேன், வந்ததுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு வந்து பையை தூக்கிட்டு தனியாக கிளம்பி சென்னைக்கு போயிடுறாங்க இப்போ ராஜி. இதில் கதிர் வந்து போய் விட்டுட்டு வரவும் போகலையா, என்ன கதைங்கிறது நமக்கு புரியல. அவர் வேணால் போகலை, அவர் தனியாக ஏதோ ஒரு சவாரி போயிட்டுருக்காரு. ஸோ இப்போ ஆனால் அவங்க உள்ளார போனதுக்கப்புறம் சொன்ன மாதிரியே வந்து அது ஏதோ திருட்டுத்தனமான கோஷ்டி மாதிரி தெரியுது. ஆட சொல்கிறாங்க. ஆடும்போது வந்து என்னப்பா உனக்கு ஆட வரல, இன்னும் கொஞ்சம் வெக்கத்தை விட்டு ஆடுமா, நல்ல தைரியமாக ஆடு அப்படின்னு ஒரு மாஸ்டர்லாம் கூட்டு வந்து வேணும்னே நெருங்கி உரசியெல்லாம் ஆட வைக்கிறாங்க. அது இவங்களுக்கு பிடிக்கல. இவங்க அந்த இடத்த விட்டு வெளிலலாம் வந்துடுறாங்க. என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு ஒன்றும் புரியல. இதெல்லாம் திருட்டுத்தனமாக இருக்கே, இது வந்து நடக்கிற இடமே சரியில்லையே, டிம் லைட்டில் வச்சு டான்ஸ் காம்படிஷன் ஏதோ பண்ணிட்டுருக்கானுங்க. இவனுங்க பேசுகிறது சரியில்லைன்னு தெரிஞ்சால் கூட இதை கதிர்கிட்ட பேசும்பொழுது கதிர்கிட்ட சொல்லாமல் மறைக்கிறாங்க. கதிர் என்ன ஆச்சு, எதுவும் பிரச்சனையான்னு கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு மறைக்கிறாங்க. மறைச்சாலும் இவங்க குரலில் இருக்கக்கூடிய பிரச்சனையை உணர்ந்து இப்போ கதிர் அங்கேருந்து இங்கே கிளம்பி வந்து இங்கே இந்த ஆட்கள் கூட சண்டை போட்டு கூட்டு வர, நாங்கள் அப்போவே சொன்னோம் கேட்டியா நீ, இதெல்லாம் கண்ட விஷயத்தை நம்பி போகாதமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடைசியாக பாண்டியன் தான் சொன்னதான் சரின்னு மாதிரி அமைய போகுது. ஏற்கனவே இந்த செந்தில் விவகாரத்தையும் பாண்டியன் சொன்னதான் சரிங்கிற மாதிரி செந்தில் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காரு. அதை திருப்பி கண்டினியூ பண்ணுவாரோ அப்படின்னு தான் தோணுது. ஸோ கடைசியாக வந்து இந்த கதையில் பாண்டியன் எவ்வளோ டாக்ஸிக்காக சில விஷயங்கள் சொன்னாலும் அவர் சொல்கிறது நியாயம்தான், அவர் சொல்கிறதுல ஒரு உண்மை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதையை கொண்டு போகிறாங்களாங்கிறது ஒரு கேள்வி. இதுக்கு நடுவில் குமரவேல் திருந்திட்டார்னு காமிக்கும் போது குமரவேல் அந்த அரசி ட்ராக்கை திருப்பி பழையபடி கிளப்பி ஓட்ட போகிறாங்க. அந்த ட்ராக்கை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த தங்கமயில் இப்போதைக்கு கொஞ்ச நாள் திருப்பி பதுங்கிட்டு இருக்காங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத பற்றி சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.